அப்பா அறிவுலகம் காட்டிய அப்பா நூலகம் அழைத்து சென்றீர். வாசிப்பு அதற்கு முன்பே என்றாலும் நிறைய புத்தகம் படிக்கும் வாய்ப்பு. வாசிப்பே நேசிப்பாய். காலையில் மலரும் செய்தித்தாள், அதை இரவுதான் நாம் படிக்க முடியும். 3 காசு கொடுத்தால் மட்டுமே. அதையும் வறுமையிலும் செம்மையாய் வாசிப்பு பயிற்சி. அதில் வரும் கன்னித்தீவு இன்றும் தொடர்கிறது. நடைப்பயிற்சி. நீங்கள் சொல்வீர்கள், நீங்கள் ஒன்றும் வேலை செய்ய வேண்டாம், நாள் முழுதும் நான் எத்தனை நடை நடக்கிறேன், என்னுடன் நடந்தால் போதும் என்பீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம். நீங்கள் கோயிலில் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு நீரும் மடப்பள்ளியில் பிரசாதமும் அழகாய் அடுப்பு மெழுகி கோலமும் அழகுடன் இட்டு விபி மணியையர் என எழுதி அழைத்து சென்று காட்டுவீர். சாதம் நீங்கள் வடித்தால் வெந்தும் இருக்கும், ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமல் சரியான பதத்தில். வெறும் வரமிளகாய் உப்பு சேர்த்தாலும் உங்கள் கைமணமும் அன்பு மனமும். உச்சிகால பூஜை முடித்து தேசாந்திரிகள் சாப்பிட வரலாம் என அழைப்பது இன்றும் கூட காதில் ஒலிக்கிறது. பயணம். அண்ணன் அக்கா பெரியவர்கள், தம்பிகள் மிகவும் சிறியவர்கள். அதனால் அவர்களை பெரும்பாலும் அழைத்து செல்வதில்லை. பெரும்பாலும் நடைப்பயணம். என் நடைப்பயணம்தான். பட்டீஸ்வரம், அருத்வாரமங்கலம், சாமிமலை என்று. மற்றொரு காரணம், நான் எதுவும் கேட்க மாட்டேன். வழியிலும் பல கதைகள், ஆங்கிலத்தில் சிறு சிறு வினாக்கள், பதில்கள். நகைச்சுவை உணர்வில் சொல்லவே வேண்டாம். எல்லோரும் குடும்பத்துடன், சில சமயம் அண்டை வீட்டாரும் சேர்ந்து அம்மாப்பேட்டை முதல் காட்சி, 2ஆம் காட்சி சாலியமங்கலம் சினிமாவிற்கு செல்வோம். கொடுத்ததோ ஒவ்வொருவருக்கும் 25 பைசா டிக்கெட். கிடைத்ததோ இமயமலை உச்சிக்கே சென்றது போல் பெருமகிழ்ச்சி. பட்டீஸ்வரத்திலும் சினிமாவை நாம் விட்டதே இல்லை. கோயில் வாசலில் நீங்கள் நின்று தியாகராஜா என அழைப்பீர் ஸ்ரீதரனை. அழகாக தலைவாரி நெற்றியில் திருநீரிட்டு அவனை அனுப்புவீர் வீட்டிற்கு. அழகாக சிரித்து வருவான் அவன். இன்றும் கூட பட்டீஸ்வரம் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் மடப்பள்ளி வாயிலில் சிறிது நேரம். அந்த நேரம் கண்ணதாசன் பாடல் நினைவில் வரும். நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, சென்ற இடம் காணேன் செந்தை வாடலானேன் என்ற பாடல் நினைவில் மோதி நிற்கிறது. நாம் வசித்த வீட்டு அருகிலும் சிறிது நேரம் புத்தகம் படிக்க நான் ஜன்னலில் தான் ஏறி அமர்வேன். அதுதான் எனக்கு வசதியாக. கால் மடித்து புத்தகம் அடியில் ஏந்தி ஆசையுடன் அணைத்து, யார் வந்தாலும் தெரியாது, போனாலும் தெரியாது. மணி ஆகிறதா, பசியா எதுவுமே தோன்றாது. அம்மா கீழே இறங்கு, அப்பா கீழே அமர்ந்து உள்ளார் என்பார்கள். ஆனால் நீங்கள் அது சரியா தவறா எனவும் கூறாமல் மௌனமாய் சென்று விடுவீர்கள். பள்ளிக்கு 4 வீதம், 8ஆம் வகுப்பில் 60 பேர். வேறு பள்ளி சென்று தேர்வு எழுத உங்களிடம் கூற மடப்பள்ளி வந்தேன். பஸ் செலவிற்கு பணம் தந்து நன்றாய் வருவீர் என்றீர்கள். முதலிடம் நான் பெற்றேன். அதை காண்பதற்கு நீங்கள் இல்லை. உங்கள் புகைப்படமும் எங்களிடம் இல்லை. இக்கால பிள்ளைகள் விதவிதமான தந்தையின் படங்கள் வைத்திருக்க எங்களிடம் ஒன்று கூட இல்லை. பிச்சு மணி, பெயருக்கு ஏற்றால் போல அழகான முத்து முத்தான கையெழுத்து, அதையும் கூட நாங்கள் பாதுகாக்கவில்லை. அன்னையின் அன்பு ஒரு அரவணைப்பு, ஒரு சுகம், ஒரு இன்பம். தந்தை அருகில் இருந்தால் முழுமையான பாதுகாப்பு. வெளி உலகம் தெரியும். ஒரு பள்ளியில் சேர்த்து விட்டீர். அது பிடிக்காமல் நாங்கள் வந்தபோதும் பெற்றோர் இருவரும் என்னை எதுவும் கேட்காமல் மறுபடியும் பழைய பள்ளியிலேயே படிக்க வைத்தீர். காலம் கடந்த பிறகு வெறும் புலம்பல்கள் மற்றும் அனுபவங்கள் மட்டுமே கிடைக்கின்றன. பெற்றோர்கள் கிடைப்பதில்லை. விலை மதிப்பில்லா அன்பும் கிடைப்பதில்லை. அம்மா 10 நாட்கள் ஊருக்கு சென்றபோது அருமையாய் சமைத்து அன்புடனே இட்டு தாயுமானவரும் ஆனீர்கள். அப்பா